மக்களே, நம்மளுடைய கடன் தொகை தீரவும் நாம் கஷ்டத்திலிருந்து வெளிவரவும் இந்த சிறு பரிகாரத்தை இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி நாம் செய்யலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா? இன்றைக்கி முருக பக்தர்கள் அனைவரும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சிறு பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குவதால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் அனைத்தும் நீங்கிடும். அதாவது இது பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பை ஒரு கைப்பிடி அளவு இப்படி எடுத்துக்கிறணும். இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுதாங்க கடனை தீர்க்கிறதுக்கு இந்த துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலே உதவி புரிய போகுது. எப்படின்னா, இந்த துவரம்பருப்பை இந்த கையில் வச்சுக்கிட்டு நாம் இந்த பின் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் 27 முறை உச்சரிக்கணும். அது என்ன மந்திரம்னா, ஓம் சிவாய சுந்தரா நந்தர் சித்தரே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை உச்சரிக்கணுங்க. இதை உச்சரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு கண்ணாடியில் எதுலேயும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு கைப்பிடி தாங்க எடுக்கணும். இப்படி போட்டு நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை போய் உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகன் படம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் முன்னாடி வச்சுருங்க. இரவு முழுக்க ஃபுல்லாகவே இருக்கட்டும். மறுநாள் நீங்கள் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வேலையாக இந்த துவரம்பருப்பை கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போடுங்க. மொட்டை மாடி இல்லாதவங்க மரத்துக்கு அடியில் கூட போடலாங்க. ஆமாங்க, ஏன்னா இந்த சித்தரோள் பார்த்திங்கன்னா சட்டை முனிநாதரின் சீடனாக இருந்தவர். இவரையும் சிவனது விஸ்வரூபத்தினாவே இருக்காங்க. இன்று முருகன் வாக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த சித்தரை நீங்கள் மனதால் நினைத்து கொண்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா சித்தரை தரிசனம் உங்களுக்கு கிடைச்சாலும் கூட ஆச்சரியம் இல்லைங்க. ஆமாங்க, இந்த சிறு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு உங்கள் கடன்லேருந்து நீங்கள் விடுபடலாம். மிக்க நன்றிங்க.